எக்ஸ்போ லங்கா அனிஃப் யூசுஃப்ட கண்டெய்னர் என்று ஒரு லேபிள் அடித்து 300 சொச்சம் கண்டெய்னர்ஸ் எங்கே போகணுன்றதை பேசாமல் அது அவ்வளோ இவரோட கண்டெய்னர்னு சொல்லி லேபிள் அடித்து சஜிப்பே விசேஷமாக சஜித்த கூட்டம் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு காவிந்தேன் மற்ற விமல் வீரவன்ச புறவை வந்து பேசினார். மற்ற அந்த 2 பேர் சஜிபேல அவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ அதில் முஸ்லீம் மந்திரிமார் சரி பேசலை, அவங்களும் சரி அவங்களுக்கு சொல்லலை இது கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பொய்ன்னு சொல்லி. ஆனால் கேவலமாக இது அவரோட பேரை சொல்லி 329 பேர். இப்போ நேற்று மீடியாவில் ஃபுல்லாக வந்துட்டு லிஸ்ட்டே அந்த நேர்மையான நல்ல ஒரு மனிதன் பேரை நாசமாக்குறதுக்கு எவ்வளோ பார்த்து கொண்டிருக்காங்க. இது ஒப்போசிஷன் சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் ஒப்போஸ் பண்ணுறது இல்லை. ஒப்போசிஷன்ன்றது கெட்டது நடந்தால் அதை சுட்டி காட்டுறதும் நல்லதுன்னு சொல்கிறது தான் ஒப்போசிஷன். ஆனால் இதுக்கு ஒரு கேவலமான ஒப்போசிஷன். அது பேசின 2 பேரை நினைச்சு நான் கேவலப்படுறது. நான் சொன்ன அனிஃப் யூசுஃப் உடனே 2 பேருக்கும் நீ லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பு. உடனே லெட்டர் ஆஃப் டிமாண்ட் 1000 மில்லியன் கிளைம் ஒரு ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ண எஸ்ஜேபி எம்பிமார் 2 பேருக்கு கேஸா லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்ப சொல்லி. அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 323 கொள்கலன்கள் கண்டெய்னர்ஸ் உரிய பரிசோதனைகள் இல்லாமல் வெளியில் விடப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? இந்த கண்டெய்னர்கள் விவகாரம் தொடர்பில் இப்போ மேல் மாகாணத்தினுடைய ஆளுநர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறேன், சிஐடிக்கு போக போகிறேன், இப்படியான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதிர்கட்சிகள் இல்லை இவ்வளவு. மேல் மாகாணத்தின் ஆளுநர் என்று சொன்னால் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நேர்மையான ஒரு வியாபாரி. அவருக்கு யாருமே ஒரு பிளாக் மார்க் இல்லாத ஒரு பிஸ்னஸ்மென்னு சொல்லலாம். அப்படியா கொஞ்சம் ஒரு தலைமத்துவம் அவருக்கு இந்த அரசாங்கத்தால் அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு அந்த மாதிரி வசதி உள்ள ஒரு ஆள். அவருக்கு இந்த அரசாங்கத்தால் கூப்பிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லும். எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு அதை எடுங்க, வானம்னு சொல்ல வானம் அதை எடுங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவோம். அவர் அதை எடுத்து அவரோட வேலையை செஞ்சு கொண்டு போகிறாரு. இதுக்கிடையில் இந்த 300 சொச்சம் கண்டெய்னர்ஸை கொண்டுட்டு அது அவ்வளோ எக்ஸ்போ லங்கா அனிஃப் யூசுஃப்ட கண்டெய்னர் என்று ஒரு லேபிள் அடித்து 300 சொச்சம் கண்டெய்னர்ஸ் எங்கே போகணுன்றதை பேசாமல் அது அவ்வளோ இவரோட கண்டெய்னர்னு சொல்லி லேபிள் அடித்து சஜிப்பே விசேஷமாக சஜித்த கூட்டம் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு காவிந்தேன் மற்ற விமல் வீரவன்ச புறவை வந்து பேசினார். மற்ற அந்த 2 பேர் சஜிபேல அவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ அதில் முஸ்லீம் மந்திரிமார் சரி பேசலை, அவங்களும் சரி அவங்களுக்கு சொல்லலை இது கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பொய்ன்னு சொல்லி. ஆனால் கேவலமாக இது அவரோட பேரை சொல்லி 329 பேர். இப்போ நேற்று மீடியாவில் ஃபுல்லாக வந்துட்டு லிஸ்ட்டே சமுதித்தேட இதில் ப்ரோக்ராமில் லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. 329 கண்டெய்னர் தாரணை அதில் உண்டாவது அனிஃப் யூசுஃபோ அவர்டையோ இல்லை. இது மேக்கே அவர் என்ன அந்த ஆர்குமெண்ட்லேயே சொல்கிறாரு, எக்ஸ்போ லங்கா என்ற பேரில் சரி ஒரு கண்டெய்னர் இல்லை. இது சரி இது வெறுமனே ஒரு அப்படியே ஒரு கிளியர் பண்ண போகல. அந்த நேர்மையான நல்ல ஒரு மனிதன் பேரை நாசமாக்குறதுக்கு எவ்வளோ பார்த்து கொண்டிருக்காங்க. இது ஒப்போசிஷன் சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் ஒப்போஸ் பண்ணுறது இல்லை. ஒப்போசிஷன்ன்றது கெட்டது நடந்தால் அதை சுட்டி காட்டுறதும் நல்லதுன்னு சொல்கிறது தான் ஒப்போசிஷன். ஆனால் இதுக்கு ஒரு கேவலமான ஒப்போசிஷன். அது பேசின 2 பேரை நினைச்சு நான் கேவலப்படுறது. ஒன்றும் தெரியாமல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ன சரி ஒன்று பேசி பழகினோத்தன் நீ அப்படி ஒரு கேவலத்தை படுத்தினா அவனை தலைமத்துவம் சார் அவனை கூப்பிட்டு செல்லணும். இதில் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, கம்ப்யூட்டரில் லிஸ்ட் வந்திக்கு உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அப்பாலஜைஸ் பண்ணு. நான் சொன்ன அனிஃப் யூசுஃப் உடனே 2 பேருக்கும் நீ லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பு. உடனே லெட்டர் ஆஃப் டிமாண்ட் 1000 மில்லியன் கிளைம் ஒரு ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ண எஸ்ஜேபி எம்பிமார் 2 பேருக்கு கேஸா லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்ப சொல்லி. அப்படி தான் செய்யணும். இது எல்லாத்துக்கும் அப்படி செய்ய விட்டுட்டு பார்த்து கொண்டு கேட்கலாம். ரைட் இஸ் ரைட் அண்ட் ராங் இஸ் ராங். அதனால் அந்த அனிஃப் யூசுஃப்ன்ற பேரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எடுத்த முயற்சி. அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரு, அவர் எந்த கட்சியில் கவர்னராக இருக்கிறது எங்களோட வேலையே இல்லை. ரைட்டா? எங்களுக்கு ஒன்றும் எது ரைட்டோ அது ரைட்டும், ராங் இஸ் ராங். ஆனால் இந்த நேரத்தில் அநியாயத்துக்கு ஆளாகப்பட்டிருக்காரு அனிஃப் யூசுஃப். வெறுமனே அவர் மீது ஒரு சேறு பூசும் ஒரு செயலாக தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.